ஜிஎஸ்டி கொண்டு வந்தார். அதனால் பெரிய பாதிப்பு பட்டாங்க மக்கள். நான் குறைக்கவே மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், ஒத்த காலில் இருந்தவர் இப்போ எதுக்கு சார் இறங்கி வந்து நெருக்கடின்னு? ஃபைனான்சியல் நெருக்கடியா இந்தியாவுக்கு? ஃபினான்ஷியல் நெருக்கடி இல்லை, இப்போ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் நெருக்கடி. ட்ரம்ப் நெருக்கடி. ட்ரம்ப் 50% டேக்ஸ் போட்டு அந்த டேக்ஸ் கன்னியூ ஆச்சுன்னா, அப்படி கன்னியூ ஆச்சுன்னா அதனால எவ்வளவு பாதிப்பு இந்திய பொருளாதாரத்துக்கு வருமோ, அதாவது இந்தியன் எக்கானமியில் இது ஒரு பாதிப்பை, இந்திய பொருளாதாரத்தில் இது ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. உண்மையில் இது விலை குறையிறதுனால, இந்த ஜிஎஸ்டி குறைச்சிருக்கனால இந்த விலை குறையும். உண்மையில் இந்த பலன் மக்களுக்கு கிடைக்குமா? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் பிரகலா வெல்த் நிறுவன சொக்கலிங்க பழனியப்பனை சந்திப்பவர். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். திருப்பி மோடி விஸ்தான் மோடியை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சார்? எது? ஆமா, ஜிஎஸ்டியை பத்தி பேச. ஜிஎஸ்டி ஏற்கனவே டிமானிட்டைசேஷன் இது கொண்டு வந்து லாஸ் ஆனாரு, அது சக்சஸ் ஆகல. ஜிஎஸ்டி 2017 ஜிஎஸ்டி கொண்டு வந்தாரு. அதனால பெரிய பாதிப்பு பட்டாங்க மக்கள். நான் குறைக்கவே மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், ஒத்த காலில் இருந்தவர் இப்போ எதுக்கு சார் இறங்கி வந்து இவ்வளவுல 4 இதுவாக இருந்தது. 5%, 12%, 18%, 28% இருந்தது. 4 ஜிஎஸ்டியாக இருந்தது. இப்போ வந்து 5லேருந்து 18% கொண்டு. ஏன் திடீர்னு மாற்றம்? 2 ஸ்லாபு. ஏன் மாற்றம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அதாவது எப்பப்போலாம் நாட்டுக்கு நெருக்கடி வருதோ, நெருக்கடி வரையில் நீங்கள் வந்து இன்னொரு புது வழியை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம் வந்து கொஞ்சம் லாங் பெண்டிங். எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அரசு பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஒப்பீனியன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கம்பெனிஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இருக்குது, டேக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நேர காலம் வர வேண்டும். அதுக்கு உரித்தான டயத்தில் தான் அது சில இதை பண்ண முடியும். சார், நெருக்கடின்னு ஃபைனான்சியல் நெருக்கடியா இந்தியாவுக்கு? ஃபினான்ஷியல் நெருக்கடி இல்லை. இப்போ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் நெருக்கடி. ட்ரம்ப் நெருக்கடி. ட்ரம்ப் 50% நான் டேக்ஸ் போடுறேன், டேரிஃப் போடுறேன். 25% இந்தியாவுக்கு டேரிஃபு, ரஷ்யாவுக்கு நீ ஆயில் வாங்குறதுனால இன்னொரு 25% டேரிஃபு, ரஷ்யாவிட்ட ஆயில் வாங்குறதுனாலன்னு சொல்லி 50%. ஸோ 50% டேரிஃப் போட்டோன்னா நம்ம தமிழ்நாடு மாதிரி இடங்களில், திருப்பூர் போன்ற இடங்கள்லாம் ரொம்ப அடிபடும். ப்ளஸ் ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ் சென்னை மாதிரி இடங்களில் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி பல பகுதிகளில் வந்து கோயம்புத்தூர், கொங்கு நாடு அடிபடும், இது இங்கே அடிபடும் தமிழ்நாட்டில். இது மாதிரி பல இடங்கள்லையும் நம்ம இந்தியா முழுவதும் பரவலாக உங்களுக்கு வந்து அடிபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, வந்துச்சு. ஸோ இப்போ வந்து இந்த அடிபட போகுது அப்படின்னா, ஒரு டாப்பில், கவர்மெண்ட்டில் டாப்பில் அவங்களுடைய டியூட்டியே என்னென்னா, சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும், பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகட்டும், அவங்களுடைய டியூட்டி வந்து மக்களுடைய மாரலே டவுன் ஆகாமல் பார்த்துக்கணும். அவங்களுடைய மாரல் வந்து மாரலே டவுன் ஆயிடுச்சுன்னா, ஒரு பிஸ்னஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, ஐயோ என்னடா இது அடிபடுது போகுதே, நஷ்டம் வரப்போகுதே அப்படின்னா, அதை தொய்வடைய விடாமல் இருக்கிறதுக்காக சடார்னு இவங்க ரொம்ப நாளாக பிளானிங்கில் இருந்த கொண்டாந்த ஜிஎஸ்டி ரீஃபார்மை இப்போ கொண்டு வந்து போத்துனாங்க. ஸோ ஒரு கணக்குப்படி ட்ரம்ப் 50% டேக்ஸ் போட்டு அந்த டேக்ஸு கன்னியூ ஆச்சுன்னா, மோஸ்ட்லி ஆகாது, இன்னும் 2-3 மாதத்தில் பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்துடும். அப்படி கன்னியூ ஆச்சுன்னா அதனால எவ்வளவு பாதிப்பு இந்திய பொருளாதாரத்துக்கு வருமோ அதை ஈடு செய்கிற அளவுக்கு இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம் 2.0 இந்த சலுகைகள் கொடுத்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் கோடி ரூபா சலுகை கொடுக்குறேங்கிறாங்க. டேக்ஸு கவர்மெண்ட்டுக்கு லாஸு, சலுகைன்னு சொல்லக்கூடாது. ஏற்கனவே நான் 2 லட்சம் கோடி அதிகமாக வாங்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் ஜிஎஸ்டி கலெக்ஷன் இல்லைன்னு வச்சுங்களேன், முடிஞ்சு போச்சு. இப்போ வருஷத்துக்கு மாதத்துக்கு 1,80,000 கோடி கலெக்ட் பண்ணுறாங்க, 2 லட்சம் கோடின்னு வச்சுங்க. வருஷத்துக்கு 24 லட்சம் கோடி, 24 லட்சம் கோடியில் 2 லட்சம் கோடி அவங்களுக்கு வராது. ஒரு 10% அப்ராக்சிமேட்டாக 10% வந்து அரசுக்கு வந்து கலெக்ஷனில் இழப்பு. அந்த இழப்பு எங்கே ஈடு செய்யப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அது கவர்மெண்ட் ஹோப் பண்ணுறது என்னென்னா, நம்ம டொமஸ்டிக் வந்து உலகத்திலேயே எல்லா வளர்ந்த நாடுகளும் அமெரிக்கா உட்பட இந்தியாவை வந்து ஒரு சந்தையாக தான் பார்க்குறாங்க, பெரிய சந்தை. எதுக்கு சார்? விற்பனைக்கு. ஓ,
விற்பனைக்கு ஒரு பெரிய சந்தை. அதனால தான் எல்லாருமே வந்து இந்தியாவோட நான் கைகோர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அது ஐரோப்பிய நாடுகளாகட்டும், அமெரிக்க நாடாகட்டும், கனடா நாடாகட்டும், எந்த நாடு எடுத்தீங்கன்னாலும் இப்போ வந்து உலகத்தில் இப்போ வேற சைனாவில் வந்து இப்போ ஆவரேஜ் ஏஜ் கூடிடுச்சு. சராசரி வயசு அப்போ 40க்கு மேலே 45 கிட்டத்தட்ட வந்துடுச்சு. ஸோ அவங்களும் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. சைனா உள்ளுக்குள்ளே ஆளுங்களை அலோவ் பண்ண மாட்டான். அவன் என்ன செய்கிறானோ, அவன் எதை விருப்பப்படுறானோ அதைத்தான் இங்கே விற்க முடியும். நீங்கள் உற்பத்தி பண்ணுறதை விற்க முடியாது. அவன் உங்களை இதை உற்பத்தி பண்ணி வந்து வீணா விற்க முடியும். ஸோ சைனா வந்து கிட்டத்தட்ட க்ளோஸ்டு மார்க்கெட்டு. இன்டர்நெட்டுக்கும் சரி, சிப்ஸு, இன்னும் நீங்கள் க்ளோத்ஸு, எந்த மேனுஃபேக்சரிங் எதை எடுத்தீங்கன்னாலும், ஆட்டோமொபைல்ஸ் எல்லாமே, டிஃபென்ஸு, அவன் தான் எல்லாத்தையும் போய் விற்க பார்க்குறானே தவிர அவன் யார்ட்டையும் வாங்க பார்க்குறது இல்லை. ஆனால் இந்தியா அப்படி அல்ல. இந்தியா வந்து வெளியில் போய் விற்கவும் செய்கிறாங்க, அதை விட அதிகமாக இறக்குமதி செய்யவும் செய்கிறாங்க. ஸோ பல நாடுகள்ல இருந்தோம். அப்போனா இங்கே இருக்கிற மக்கள் வாங்கும் சக்தி அதிகமாக இருக்குன்றீங்களா? ஏறிக்கிட்டே இருக்குது. அதுதான் ஏறிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஏறிக்கிட்டே இருக்குது. முன்பு இருந்ததை விட இன்னைக்கு நம்ம இந்திய மக்களிடையே வாங்கும் திறன் அதிகரித்துள்ளது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. காரணம் சார், வருமானங்கள் அதிகரித்துள்ளது. ஓ, கடந்த 10 வருஷமாகட்டும், 15 வருஷமாகட்டும், 20 வருஷமாகட்டும், எந்த பீரியட் எடுத்து பார்த்தீங்கன்னா 25 வருஷம், 30 வருஷம், எந்த 1995 என்ன இருந்தோமோ அதை விட இன்னைக்கு நம்மளுடைய ஒரு ஒரு சாதாரண ஒரு கட்டுமான பணி வேலை செய்யும் தொழிலாளராகட்டும், அல்லது ஒரு கார்பெண்டர் ஆகட்டும், எலக்ட்ரீஷியன் ஆகட்டும், டிரைவர் ஆகட்டும், அன்னைக்கு டிரைவருக்கு 100 ரூபா சம்பளம் கொடுத்தீங்களா, இன்னைக்கு வந்து 1000 ரூபா, 10 மடங்காக இருக்குது கடந்த 30 ஆண்டுகளில், 25 ஆண்டுகளில். அது மாதிரி கட்டுமான பணியில் ஈடுபடும் தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், அது ஃபைனான்சியல் வைஸாக க்ரோத் ஆகிட்டாங்க. எல்லாருக்குமே வந்து சம்பளங்கள், எல்லாருக்கும் ஆல் இண்டியா டேக்ஸை குறைச்சா சந்தோஷப்படுவாங்க சாதாரண மக்கள் எல்லாருமே. ஸோ இப்போ அதைத்தான் இந்த அரசாங்கம் 2 முறை பண்ணியிருக்கு. ஒன்று வந்து பட்ஜெட்டும் போது வருமான வரியை வந்து 12 லட்சம் வரைக்கும் இல்லைன்னு கொண்டு வந்துட்டாங்க. 12 லட்சம் 12.25 லட்சம் வரைக்கும் இல்லைன்னு கொண்டு வந்துட்டாங்க. அதில் நிறைய பேருக்கு கையில் சர்ப்ளஸ் இருக்கும். இரண்டாவது, இப்போ வந்து நான் டிவி வாங்குறேன், ஏசி, ஃப்ரிட்ஜு, செல்ஃபோனு, கம்ப்யூட்ரு, நீங்கள் க்ளோத்ஸு. முன்னால் வந்து தீபாவளிக்கு ஒரு தடவை ஒரு சட்டை பேண்ட் வாங்கினா பெரிய விஷயம் 20-30 வருஷத்துக்கு முன்னால். இன்னைக்கு வந்து தினந்தோறும் தீபாவளி தான். ஆமாம் சார், மக்களுக்கு நினைக்கிறதெல்லாம் போய் கடையில் துணிமணிகள் எடுக்கும். ஸோ இந்த ஸ்பெண்டிங் அதிகமாகுது. ஸோ கன்சியூமரிசம்னு சொல்லுவோம். கன்சியூமரிசம் அதிகமாகுது. அந்த அதிகமாக இல்லை. இப்போ அங்கே வந்து நீங்கள் வரிகளை குறைத்தால் ஜென்ரலாக நல்லது. அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். மக்கள் வாங்குறவங்களுக்கு அதுக்காக ஒரு சட்டை வாங்குறாலும் 2 சட்டையை வாங்க போகிறாரு கிடையாது. பட் ஒரு சந்தோஷம், எனக்கு விலை குறைவாக கிடைக்குது. அப்போ விலை குறைவாக கிடைக்குது. இப்போ தக்காளி வந்து நார்மலாக கிலோ 50 ரூபான்னு சொன்னால் சரி, அரை கிலோ வாங்கிக்கணும்னு வாங்குவோம். கிலோ 15 ரூபா 20 ரூபாய்னா 2 கிலோ வாங்குவோம் அப்படின்னு தோணும். ஜென்ரலாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தக்காளி சட்னி செய்வோம், ஃப்ரீயா எல்லாத்துக்கும் செய்வோம். ஃப்ரீயா. ஆமா, அதுக்கு முன்ன பார்த்து ஒரு தக்காளி அரை தக்காளி ஃப்ரிட்ஜ்ல பண்ணுவாங்க. சரி, இப்போ 2 கிலோ வாங்கலாம், 20 ரூபா தான் கிலோ. ஸோ இப்போ அது மாதிரி தான் மக்களிடையே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓகே இது டேக்ஸ் குறைஞ்சிருக்குல்ல. அதே மாதிரி இப்போ இன்சூரன்ஸ் நிறைய பேர், இப்போ அவங்க சென்ட்ரல் மினிஸ்டர் கட்காரியே வந்து ஒரு தடவை எல்லாம் சொல்லியிருந்தாரு, லைஃப் இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டி போட வேண்டுமா அப்படின்னு கேள்வி எழுப்பினார். ஏன்னா மனுஷனே கஷ்டப்பட்டு போய் நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரியில் சேர்றான், மருந்து வாங்கி சாப்பிட்றான், அதுக்காக இன்சூரன்ஸ் வாங்குறான், அதுக்கு போய் நீங்கள் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி அவரே கேட்டிருந்தார். இப்போ அது ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு தூக்கிட்டாங்க, லைஃப் இன்சூரன்ஸுக்கு, இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸுக்கு தூக்கிட்டாங்க ஜிஎஸ்டியை. இப்போ தூக்கிட்டதுனால அந்த பேர்டன் குறையுது இல்லை. நான் ஒரு 20,000 ரூபா கட்டிக்கிட்டு இருந்தேன்னா இப்போ எனக்கு அதுலேருந்து ஒரு 3000 ரூபா குறையுதுன்னா இப்போ 17,000 கட்டினா போதும். ஆமாம். ஸோ அப்படிங்கையில் வந்து டெஃபினட்டாக வந்து இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க செயல். அதாவது இந்தியன் எக்கானமியில் இது ஒரு பாதிப்பை, இந்திய பொருளாதாரத்தில் இது ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் வந்து யூஸ்வலாகவே கூட்டி அதிகரித்து வாங்கித்தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு டைமாக நம்ம அரசாங்கம் தான் வாங்குற வரியை குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னுடைய பார்வையில் வந்து இட் ஷோஸ் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ட்ரம்ப் போட்டாரு மோடி மேல. அவர் ஒரு குட்டு, அவர் நிறைய உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்தியாவுக்கு. இப்படியே ஏத்த சொல்லுங்க, டாக்ஸ் ஏத்திடலாம் இல்ல, ட்ரம்ப் இன்னும் குறையும். ட்ரம்ப் செய்யறது ஒரு வகையில் இந்தியாவுக்கு நல்லது. இப்போ சமீபத்தில் 4 நாளைக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா H1B விசாவுக்கு பூரா $1 lakh. ஆமா, ஏறக்குறைய 90 லட்சம் ரூபா, 90 லட்சம் கட்டித்தான் நீங்க எடுக்கணும்னு கொண்டு வந்தாரு. இது ஒரு பெருத்த லாபம் இந்தியாவுக்கு. ஏன்னா நல்ல சயின்டிஸ்ட், நல்ல கிரேட் இங்கே தங்குவாங்க பாருங்க, தங்குவாங்க, இங்கே செய்வாங்க பாரு வேலை, இங்கே படிப்பாங்க. இல்ல
எம்எஸ் படிக்கிறோம்னு கடனை வாங்கி பேங்க்ல வாங்கி வாங்கி போனாங்க. அவ்வளவு அமெரிக்கா போனாங்க, கனடாக்கு போனாங்க, எல்லாத்துக்கும் போனாங்க. அதுக்கும் வச்சாரு. இப்ப அங்க இருக்கிற ஆளு இங்க திரும்பி வருவாங்க. கண்ட்ரி நல்லா டெவலப் ஆகும். ஏன்னா திரும்பி வர்றவங்க அவங்க தொழில் செய்ய ஆரம்பிக்கணும், வேற புது வேலைகள் தேட ஆரம்பிக்கணும். அங்க அதே மாதிரி இங்க அதுக்கான சோர்ஸ் இருக்கா சார்? நிறையவே இருக்கு. இந்தியா இப்ப உங்களுக்கு ஒரு வளரும் பொருளாதாரம் அப்படிங்கிறதுனால வேர்ல்டுல, அதாவது அந்த சேஞ்ச் ஓவர் கஷ்டம். இப்போ அமெரிக்காவில இருந்து இந்தியா செட்டில் ஆகுறதுங்கிறது கஷ்டம், நான் ஒத்துக்கிறேன், இல்லைங்கள. ஆனா அந்த கஷ்டப்பட்ட பீரியடை தாண்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இங்கே கிடைக்கும் தாராளமா. ஏன்னா குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் GCCன்னு சொல்லி சென்னையில் சரி, பெங்களூரில் சரி, பல இடங்கள்லையும் வெளிநாட்டில் அமெரிக்காவில் இருக்க நிறுவனங்கள் அங்கே உள்ள ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு, எங்கள் கஸ்டமரே ஒருத்தங்க, எங்கள் கஸ்டமரு அங்கே கலிஃபோர்னியாவில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அங்கே ஆஃபீஸில் பூரா இருக்கிற ஆளுக்கு பூரா லே ஆஃப் ஆயிடுச்சு. அங்கே அமெரிக்காவில் லே ஆஃப் ஆகிட்டு இங்கே சென்னையில் ஒரு பெரிய நிறுவனத்தை அந்த நிறுவனம் திறந்துருக்கு. இங்கே 300, 500, 1000 ஹையர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. GCC குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர். அங்கேயும் ட்ரம்ப் நல்லா ஆப்பு வைக்கிறாரு, இங்கேயும் இந்தியாவுக்கும் நல்லா ஆப்பு வைக்கிறார். அதனால மக்களுக்கு பல பலன்கள் கிடைக்குது. இப்ப இந்தியா எப்படி நாடுன்னு பாத்தீங்கன்னா, தன்னால தாங்களாக செய்யறது கொஞ்சம் கஷ்டம். இந்தியா கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைஞ்சு 1947 சுதந்திரம் அடைஞ்சு 95 வரைக்கும் கிட்டத்தட்ட 48 வருஷம் இந்திய பொருளாதாரம் பெரிய அளவுல மாற்றங்கள் ஏற்படவில்லை. ராஜீவ்காந்தி பீரியட்ல ஏற்பட்டுச்சு. டெலிவிஷனு, வாஷிங் மிஷினு அது இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன். ராஜீவ்காந்தி பீரியட்ல ஓரளவு ஓப்பன் அப் பண்ணாரு. ஆனா பெரிய அளவுல ஓப்பன் அப்பே ஆகலை. இந்தியா நாளைக்கு கவுர போகுது அப்படின்னு இன்னைக்கு ஃபிளைட்ல கோல்டு எடுத்துக்கிட்டு லண்டனுக்கு கொண்டு போய் அடகு வைக்க போறோம். ஆமா 89, ஆமா சந்திரசேகர் ஆமா லண்டன்ல வச்சு கோல்டு 90ஸ்ல ஆமா போய் அடகு வச்சுவா. அன்னைக்கு ஆரம்பிச்ச பொருளாதார சீர்திருத்தங்கள் இன்று வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம நெருக்கடியில இந்தியர்கள் ரொம்ப நல்லா செயல்படுவாங்க. நெருக்கடி நிலைமையில நம்மளால ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். வீழ்ந்து எழுவதுக்கு இந்தியன் ரொம்ப சாமர்த்தியசாலி, அதே மாதிரிதான் இப்ப ட்ரம்ப் கொடுத்த நெருக்கடினால இப்போ நமக்கு GST குறைச்சாங்க. அடுத்தாப்புல HNB விசா இல்லைங்கிறாரு. HNB விசாவுக்கு $1,00,000 ரொம்ப சந்தோஷம். இருக்கிறாள் இங்க வாங்க, இங்க படி, இங்க இருக்கிறாள் அங்க போகாத. அது அங்க விட இங்க அதிகமா சம்பாதிக்கிறீங்க. நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா சந்தோஷமா இருக்கோம். உங்களை மாதிரி ஒரு 4 பேரை நல்லா சந்திக்கிறோம், பல பேரை பாக்குறோம். இந்த வசதி வாய்ப்புகள் அங்க இருக்காது இல்ல. என்னதான் ஆனாலும் நம்ம தாய்நாடு மாதிரி ஆகாது இல்லையா? சோ நம்ம தாய்நாட்டுக்கு நம்ம ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் பண்றோம் அப்படிங்கறதுலயும் ஒரு சந்தோஷம். சரி சார், இந்த 5% 18% கொண்டு வந்திருக்காங்களே, இப்ப கன்சூமர் குட்ஸ் அதெல்லாம் குறைக்கிறாங்க. ஃப்ரிட்ஜு, டிவி, இதெல்லாம் ஏசி மிஷின், வாஷிங் மிஷின், இதெல்லாம் அதே மாதிரி சாப்பிட்றது பிஸ்கெட்டு, அது எல்லாமே ஷாம்பு, சோப்பு எல்லாமே 5% இதுலேருந்து. உண்மையில் இது விலை குறையிறதுனால, இந்த GST குறைச்சிருக்கனால இந்த விலை குறையும். உண்மையில் இந்த பலன் மக்களுக்கு கிடைக்குமா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு ரொம்ப சின்ன மேனுஃபேக்சரர்ஸை பற்றி தெரியாது. பட் பெரிய நிறுவனங்கள் எல்லாம், சில நிறுவனங்கள் ஜிஎஸ்டியை அவங்க இதை ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸசைஸ் மாதிரி எடுத்துக்கிறாங்க. பெரிய நிறுவனங்கள், நீங்கள் டாபர், கோத்ரெஜ், ஐடிசி, இந்துஸ்தான் யார் வேணாலும், எஃப்எம்சிஜி நிறுவனங்கள், வாஷிங் மிஷினு, கார் தயாரிக்கிற நிறுவனங்கள், இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை ஒரு மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி மாதிரி எடுத்துட்டு ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் போட்டியா, நான் இவ்வளவு குறைச்சிருக்கேன், நான் இவ்வளவு குறைச்சிருக்கேன், அது தவிர எக்ஸ்ட்ராவாகவும் அவங்க குறைக்கிறாங்க. ஜிஎஸ்டி குறைப்பு ஒன்று, அது தவிர இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி தங்களுடைய மார்க்கெட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக ரியலாகவும் கொஞ்சம் குறைக்கிறாங்க. அந்த குறைப்பு ரேஷன்ல அரிசி வாங்கி சாப்பிட்றவனுக்கோ, ஏழை பங்காளனுக்கோ, நடுத்தர வர்க்கத்துக்கு எந்த யூஸும் இல்லை சார். மிடில் அப்பருக்கு தான் சார் போயிருக்கு. நீங்க சொல்ற மாதிரி காருக்கு, 2 வீலருக்கு இதெல்லாம் ஒத்துக்கிறேன். இது அப்பனா இந்த மோடி அரசாங்கம் பணக்காரங்களுக்கு தான் இதுவா? கிடையாது, கிடையாது. அது நம்ம தவறா புரிஞ்சுக்கிறோம். என்னன்னா, இப்போ மேல ஆகப்பெரிய பணக்காரன் இருக்கான், அதானி, அம்பானி, யாரை வேணாலும் வச்சுக்கோங்க, ஆகப்பெரிய பணம்.
அவன் எத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறான்? 10 லட்சம் பேர், 20 லட்சம் பேர், 30 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறான். அந்த வேலை வாய்ப்பில் சம்பளம் வாங்குறாங்க. அவங்க சம்பளம் வாங்குறவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு கீழே ஒரு 2 பேர் 4 பேரை வேலைக்கு அமர்த்துறாங்க. அவங்களுக்கு இன்னும் வீட்டுக்கு ஹவுஸ்மெய்டு, ஒரு டிரைவர் வேணும், வீடு க்ளீன் பண்ண டெக்னீஷியன் வேணும், எலக்ட்ரீஷியன் வேணும், ப்ளம்பர் வேணும். ஸோ இது பெர்குலேட்டிங் டவுன் அப்படிம்போம். இப்போ காஃபி ஃபில்டரில் மேலே நீங்கள் காஃபி நான் எம்ப்ளாயீஸ், காஃபி பவுடர் மேலே தொழில் சாரா ஊழியர், இப்போ அமைப்பு சாரா ஊழியர், இப்போ காஃபி பவுடர் ஃபில்டரை போட்டு மேலே தண்ணி ஊற்றி பெர்குலேட்டிங் டவுனுங்கிறோம்ல, டிகாஷன் மட்டும் இறங்க. ஸோ அது மாதிரி இது கிராஜுவலாக வந்து கடைநிலை ஊழியருக்கும் சரி, கடைசி இந்தியாவின் கடைசி பகுதியில் கடைசி கிராமத்தில் இருக்கக்கூடிய மனிதருக்கும் இது இன்டைரக்டாக போய் பெனிஃபிட்டு அடையும். அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு 1 ரூபா 2 ரூபாய்க்கெல்லாம் ஷாம்பு வாங்குறாங்க. ஆமாம் சார், எங்கேயோட வாங்குறாங்க. கிடைக்குது சார். சோப்பு வாங்குறாங்க. ஆமாம் சொல்கிறோம், சோப்பு உடம்ப க்ளீன் பண்ணிக்க சோப்பு 10 ரூபாய் வாங்குறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து கடைநிலையில் இருக்கவங்களுக்கும் ஒரு சாதாரண மனிதன், ஒரு சாமானியனுக்கும் இதெல்லாம் வாங்குறாங்க. அதில் ஒரு 50 காசோ 25 காசோ 1 ரூபாயோ 2 ரூபாயோ, ஏன்னா நோய் யாருக்கு வேணாலும் வரலாம். நோய் சில மெடிசனுக்கெலாம், லைஃப் சேவிங் மெடிசனுக்கெலாம் டேக்ஸ் ஜிஎஸ்டி இல்லைன்னு ஆக்கியிருக்காங்க. ஸோ இது மாதிரி கடைநிலையில் இருக்கவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு பெனிஃபிட் வந்து அவங்க அளவுக்கு இருக்குது. ஏன்னா இப்போ அவங்க வந்து சோஷியல் வெல்ஃபேரை சார்ந்து இருக்காங்க. ரேஷன் அரிசி, பிரைமரி ஹெல்த் சென்டரு, அரசாங்க மருத்துவமனை, அரசாங்கம் எல்லாத்தையும் அரசாங்கத்தை நாடி இருக்காங்க. ஸோ இப்போ அது அவங்களுக்கு எந்த யூஸும் இல்லையே சார். இல்லை, இப்போ அவங்களுக்கு ஏற்கனவே ஃப்ரீயாக எல்லாமே கிடைக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வர்றேன், அது தமிழ்நாடு மாதிரி மற்ற ஸ்டேட் அது மாதிரி கொடுக்கல. மற்ற ஸ்டேட் அது மாதிரி இல்லை, அதுவும் பார்க்கணும். இல்லை, தமிழ்நாட்டில் பிரைமரி ஹெல்த் சென்டர் நல்லா இருக்கு, கம்பேரிட்டிவ்லி ஸ்கூல்ஸ் நல்லா இருக்கு, எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்லா இருக்கு, ரோடுகள் நல்லா இருக்கு, கம்பேரிட்டிவ்லி நல்லா இருக்கு. ஸோ இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அவங்களுக்கு வந்து நேரடியாக அரசாங்கத்திடமிருந்து பெனிஃபிட் கிடைச்சிருது. ஆமாம், மந்த்லி 1000 ருபீஸு பெண்களுக்கு, அல்லது பஸ்ஸில் மகளிர் விடியல் பயணம், சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் சோம்பியாராக கடன்டாண்டு கவர்மெண்ட் கிட்ட பிச்சை போடுறான்னு கேட்க சொல்லுங்க. தமிழ்நாட்டை அப்படி ஆகிட்டாங்க. நீங்க சொல்றது அப்படிதான் சார் இருக்கு. சோம்பேறியா டாஸ்மார்க் போயிட்டு அடிச்சு இது பண்ணிட்டு சோஷியல் வெல்ஃபேர் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டினால ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்பட்டாலும் சரி ஏற்படாட்டாலும் சரி அவங்க அதை பத்தி அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லையா சார். இப்ப யாரு அதிகமா பணம் கையில இருந்து கொடுத்து வாங்குறானோ அவனுக்கு வந்து ஐயோ நான் ஒரு கார் வாங்கணும்னு ஆசை, நிறைய மிடில் கிளாஸ் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப வந்துட்டீங்களா, இந்த ஜிஎஸ்டி குறைச்சது ஃபுல்லா மிடில் கிளாஸ் அப்பருக்கு தான் கொண்டு வந்திருக்காரு மோடி. இல்ல இல்ல, இப்ப அந்த மிடில் கிளாஸ் தானே பணமே டாக்ஸை கட்டுறாங்க. ஸோ நீங்கள் இப்போ அதையும் நம்ம ஆலோசிக்கணும் இல்லையா. இப்போ நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்லி இஃப் ஐ எம் ரைட், இன்னும் ஒரு கோடி மக்கள் 140 கோடி இருக்க இடத்துல 1 கோடி மக்கள் தான் டேக்ஸ் கட்டுறாங்க, இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க. ஆமாம் ஆமாம், ஜென்ரல் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஸோ அது பெருசு. இப்போ ஜிஎஸ்டி எல்லாரையும் பாதிக்குது, நான் இல்லைங்கல. ஆனால் அதிகமாக யார் அதிகம் செலவழிக்கிறானோ அவனை அதிகம் பாதிக்குது. சார் 8 வருஷம் கத்திட்டு இருந்தாங்க சார் ஜிஎஸ்டி குறைங்க. ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கும் ஜிஎஸ்டி, கரெக்ட். அரிசி வாங்குறதுக்கு மூட்டையா வாங்கணும் ஜிஎஸ்டி, அது பொட்டலமா வாங்கினா கிடையாது சார், கிடையாது. ஏன்னா இப்ப சாதாரண மக்கள் வந்து கிராமப்புறங்கள்ல வந்து அவங்க பொட்டலமா வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்படிங்களா, அவங்களுக்கு ஜிஎஸ்டி போடாதீங்க. ஏழைபால மக்களுக்கு யாரு எனக்கு நீட்டா சூப்பர் மார்க்கெட்ல போய் பேக்கெட் போட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு 5% ஜிஎஸ்டி போடும். அப்பனா நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்பு, சோப்பு, கண்ணாடி, பவுடரு இதெல்லாம் அதான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல போய் வாங்கினாதான் இந்த ஜிஎஸ்டி குறையும். சின்ன கடையில குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்ல இல்ல, இப்ப அப்படியே எடுத்துக்கலாமா, அந்த கம்பெனி ரேட்டு வைக்கிறாங்க அந்த ரேட்டு. இப்ப என்னன்னா, இப்ப கொஞ்ச நாளைக்கு இந்த கொஞ்சம் குளறுபடி இருக்கலாம். எம்ஆர்பி வந்து பழைய ஜிஎஸ்டி வச்சு அவங்க கால்குலேட் பண்ணி போட்டு, ஆமா அப்ப பர்ச்சேஸ் பண்ணது சார். அது வந்து கொஞ்சம் அது வந்து லேபலையும் மாற்ற சொல்லிட்டாங்க. சில நிறுவனங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டாங்க, நீங்க 22ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க குறைச்சே பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. லேபிளை மாற்றி ஒட்டுறோம், அதெல்லாம் பல நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. இது வந்து மேபி ஒரு 15 நாள் 20 நாளைக்கு பிரச்சனை இருக்கலாம் அதிகபட்சம். அதுக்கப்புறம் வந்து சின்ன கடையாகட்டும் பெரிய கடையாகட்டும் அந்த ஜிஎஸ்டி ரேட், புது ஜிஎஸ்டி ரேட் என்னவோ அதுபடி தான் அவங்க விற்பனை செய்து ஆக வேண்டும். இதை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ரேதர் டிஃப்ரெண்டாக, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸசைஸாக யூஸ் பண்ணி நாங்கள் ஜிஎஸ்டி எந்த அளவு குறைஞ்சிருக்கோ அந்த அளவு குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க விளம்பரப்படுத்தி விளம்பரம் அதிகமாக கொடுத்து தங்களுக்கு வந்து ஒரு புகழை தேடி தங்களுடைய நிறுவன பொருட்களை மக்கள் அதிகமாக வாங்க வேண்டும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட போறாங்க. அது தவறல்ல.
இப்போ அதே சமயத்தில் நான் நேற்று வரைக்கும் இட்லி வந்து நான் நேற்று வரைக்கும் டேக்ஸோட சேர்த்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சொல்கிறேன், நான் ஒரு பிளேட் இட்லி 40 ரூபா போட்டேன், இன்னைக்கு ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்குன்னா அவன் வந்து இஃபட்டால் 38 ரூபான்னு கொடுக்கணும். அதுக்கு பதிலாக நான் 42 ரூபா போடுறேன் அப்படின்னா அது வந்து மகா தப்பு, அது செய்யக்கூடாது. ஆனால் என்னென்னா இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன், இப்போ இந்தியா வந்து பணவீக்கம் உள்ள நாடு. ஸோ இப்போ இந்த ஜிஎஸ்டி இவங்க குறைச்சிருக்காங்க, வரவேற்கத்தக்கது. 1 வருஷமோ 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா திருப்பி பணவீக்கத்தினால இந்த ப்ராடக்ட்ஸினுடைய ப்ரைஸ் ஏறும். அப்படி ஏறினா கூட அந்த ஜிஎஸ்டி சதவிகிதம் வந்து குறைவாக தான் ஏறும். ஏன்னா இப்போ உங்களுக்கு 12 இருக்குது 5 ஆக்கிட்டாங்க. ஸோ இப்போ 40 ரூபா இருக்க இட்லியை வந்து 50 ரூபா ஆக்குனாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு 5% 2.5 ரூபா ஏறும். ஸோ 52 ரூபா ஆகும். இப்போ 40 ரூபா இருக்குல்ல 42 ரூபாயா இருக்கும் அது. ஸோ அந்த பணவீக்கத்தினால விளைவாய்ப்பு இன்னும் 1 வருஷம் கழிச்சு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பட் இன்னைக்கு லெவல்ல இதை யாரும் தவறாக பயன்படுத்தக்கூடாது. சரி சார், இப்போ வந்து கோதுமை மாவு வாங்கினா 5%, அதுவே அந்த கம்பெனி ரெடிமேடாக போட்டு விற்ற பாக்கெட்டை போட்டு விற்ற ஜிஎஸ்டி இல்லையே சார், என்ன சார் இது? இப்போ வந்து கோதுமை மாவு வந்து நீங்க லூஸ்ல போய் வாங்கினீங்கன்னா ஜிஎஸ்டி இல்ல, பொட்டலத்துல நீங்க சொன்ன மாதிரி ஆமா பொட்டலத்துல வாங்கினீங்க. ஆனா அவனே சப்பாத்தி ரெடிமேடா பண்ணி வித்தா ஜிஎஸ்டி இல்லையே சார். அப்பனா பெரிய பணக்காரன் தானே சார் அது. இது இல்ல பணம் அது நான் நீங்க சொல்றது இப்ப வந்து இப்ப இட்லி மா அரைச்சி விற்கிறாங்க, இட்லி மா அரைச்சி விற்கிறத பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வாங்கினீங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாது. இட்லி மா வந்து நீங்க இது பேக்கெட்டு வாங்க ஐடியில் போய் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். ஸோ இப்போ அதே மாதிரி தான் இப்போ சில ஐட்டங்கள் வந்து ரெடி டு ஈட் அப்படின்னு இருக்கையில் வந்து அதுக்கு வந்து சில ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேபி ப்ராபப்ளி ஓகே, நார்த் இந்தியாவில் நிறைய பேர் ரொட்டி சாப்பிட்றாங்க, அல்லது இன்னும் இப்போ சவுத் இந்தியாவிலையும் அதையும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. டயபெட்டிஸ் வந்துருச்சுல்ல, ரெடிமேட் ரொட்டிகள் மக்கள் வாங்கிட்டு வீட்டில் காய தனியாக வாங்கி ரெடிமேட் ரொட்டி வாங்கிட்டு போய் சாப்பிட்றாங்கன்னா இருக்கலாம். பட் இவங்க அது என்னன்னா, ஸோ இப்போ இவங்க பாலிசி அனௌன்ஸ் பண்ணையில் கொஞ்சம் ஈஸியாக மக்களை கேட்ச் பண்ணக்கூடிய ஐட்டங்கள் எது, அதை வந்து ஓகே ரெடிமேட் சப்பாத்தி கிடையாது, பன்னு கிடையாது, பிரெட்டு கிடையாது, வாட் எவர் அது மாதிரி சொல்லையில் வந்து மக்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறது ஒரு காரணம். சார் ஒன்று சார், இப்போ வந்து கரெக்டாக திரு மோடி அவர்கள் செப்டம்பர் 22 போட்டிருக்கார், தசராலேருந்து ஆரம்பிக்குது. இந்த தீபாவளி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருப்பான் நார்த் இந்தியா. ஆனால் சவுத் இந்தியா அது இல்லை, காரு சரி எதுவுமே பயங்கரமாக பர்ச்சேஸ் பண்ண. இதை வச்சுட்டு தபார் நான் ஜிஎஸ்டி குறைச்சதுனால இப்படி கூட ஏறி போச்சு பார்க்கண்டு எதனா மோடி மஸ்தா வேலை செய்யறதுக்கு இது மெசேஜ் இருக்காரா? அப்போனா இதனுடைய பலன் எப்போ கிடைக்கும்? இல்லை இப்போ எதுவுமே கிடைக்காது. இப்போ அனௌன்ஸ் பண்ண உடனே 33,000 ஒரே நாளில் சுசுகி கார் வித்துருக்கு. ஹூண்டாய் 11,000 வித்துருக்கு. பார்த்தீங்களா? இது வந்து இதுதான். அப்படி இருக்க நம்மளுடைய இந்த ஜிஎஸ்டி குறைப்பு வந்து ஜனவரி பிப்ரவரி தான் இதனுடைய ரிசல்ட் கரெக்ட் தெரியல அப்படின்னு சொல்ல முடியாது. சிலைக்கு இப்போ வந்து இப்போ நான் இன்சூரன்ஸ் எனக்கு இப்போ ரினியூவல் வருதுன்னு வைங்களே, அது ரைட் சார், அதுக்கு எனக்கு கிடையாது. இப்போ நான் கார் வாங்கணும்னு நினச்சேன்னா எனக்கு கிடையாது. இப்போ இன்னைக்கு போய் நான் பிஸ்கட்டு வாங்குறேன்னு வச்சுங்களே, அது குறைஞ்ச ரேட்டில் தான் எனக்கு தர வேண்டும் கட்டாயமாக. இப்போ வந்து இது தீபாவளியை வந்து இதுக்கு முன்னால் வந்து இப்போ சில அரசாங்கங்கள் அவங்கள பொறுத்து இருக்குது. இதை வந்து இப்போ ஒரு கோயின்சைட் பண்ணி இதை வந்து நம்ம நவராத்திரி ஃபெஸ்டிவல், நவராத்திரியிலேருந்து தான் உங்களுக்கு செலிப்ரேஷன் வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், இங்கேருந்து ஆரம்பித்து ஜனவரி வரைக்கும் ஓடும், நம்ம பொங்கல் பண்டிகை வரைக்கும். அது சவுத் இந்தியனுக்கு. சவுத் இல்லை, ஆனால் நார்த் இந்தியனுக்கு அவனுக்கு தானே சார் இது எல்லாமே செஞ்சு இருக்காரு, மோடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கட்டு. இல்லை இல்லை அப்படின்னு கிடையாது. மோடி வந்து சவுத் இந்தியனுக்கும் பிரதம மந்திரி, நார்த் இந்தியனுக்கும் பிரதம மந்திரி. ஸோ நல்லா காதல பூ சுத்துறாரு. நான் பாரு எவ்வளோ ஜிஎஸ் கொச்சுன்னா ஏறி போச்சுன்ட்டு. இப்போ வந்து என்னன்னா, இப்போ லைக் நம்ம சவுத் இந்தியாவிலையும் வந்து நிறைய மக்கள் தீபாவளி கொண்டாடுறாங்க. அது ஆமாம் சார், புது ட்ரெஸ் வாங்கி போடுறாங்க, அதெல்லாம் இருக்கு. புது ஐட்டங்கள் வாங்கணும்னு விருப்பப்படுறாங்க. நான் ஒரு ஏசி வாங்கணும்னா அன்னைக்கு ஏசி போய் தீபாவளி ஆஃபரில் வாங்குறாங்கிறாங்க. இதெல்லாம் செய்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் இது பண்ணுறாங்க. இந்த நவராத்திரி விழாவை வைத்து நவராத்திரி இங்கே மட்டும் இல்லை, இப்போ வெஸ்ட் பெங்கால்லையும் இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் தசரா வந்து பெரிய செலிப்ரேஷனு. இது மாதிரி பல இடங்கள்லையும் இருக்குது. இது ஒரு பண்டிகையை ஒட்டி அதான் ஆரம்பிச்சுட்ருக்காரு. இந்தியாவில் தீபாவளி வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்பெண்டிங் டைம். ஓவரால் எக்கானமிக்கே வந்து பெரிய ஸ்பெண்டிங் வந்து இந்த டயத்தில் தான், செலவு வந்து நடக்கிறது வந்து விற்பனை நடக்கிறது இந்த டயத்தில் தான்.
அதனால அதை கோயின்சைட் பண்ணி கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஸோ ட்ரம்ப்பு இன்னும் நம்ம மேலே டேக்ஸ் போடணும் அதிகமாக. அப்போ தான் திரு மோடி அவர்கள் இன்னும் குறைப்பாரு. இன்னும் டேக்ஸே இல்லைன்ட்டு ஒரு இது நிலைமைக்கு வரும். நம்மளுக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது ட்ரம்ப்புக்கு தான், அதாவது மோடிக்கு கிடையாது. இல்லை, இது எப்படின்னா மேலேருந்து ஒரு கல் உருண்டு, பெரிய கல் உருண்டு வருது, வரையில ஒரு சின்ன கல்லை தடுக்கி நிப்பாட்டி இருக்கு. இப்போ அந்த சின்ன கல் தான் ட்ரம்ப். அந்த சின்ன கல்லுனால தான் இது மேற்கொண்டு உருள ஆரம்பிச்சு வேகமாக வந்திருக்கு. ஸோ இன்னும் உருள் வந்தால் இன்னும் குறையும், ஜனங்க இன்னும் ஃப்ரீயாக கிடைக்கும் இருப்பாங்க. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இது இந்திய பொருளாதாரத்துக்கு வந்து நான் இதை வந்து பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். மக்களுக்கு எங்கு விலை குறைப்பு நடந்தாலும், டேக்ஸ் குறைப்பு நடந்தாலும் முதல்ல சந்தோஷப்படுறவன் நானாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த எக்கானமி ஸ்பெண்டிங் இன்னும் அதிகமாகும், இன்னும் நம்ம பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐ மீன் இந்த விலை குறைய குறைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆக இப்போ ஆரம்பத்தில் வேலை வாய்ப்பு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். நாட்டின் பொருளாதாரம் பயங்கரமாக வளரும், நல்லா வளரும். ஏன்னா ஆரம்பத்தில் ஜிஎஸ்டி கொண்டு வரையில் இதில் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் குறைபட்டுக்கு நாங்கள் அழுதாங்க, ஐயோ எங்களுக்கு டேக்ஸ் குறைய போது, நாங்கள் எஸ்ஜிஎஸ்டியில் எவ்வளோ வாங்கினோம், சிஜிஎஸ்டியில் எவ்வளோ, இப்போ வந்து எங்களுக்கு எல்லாம் கலெக்ஷன் பண்ணி ஒன்றா தர்றாங்கிறாங்க, எங்களுக்கு குறைய போகுது அப்படி இப்படின்னு. ஆரம்பத்தில் 80,000 கோடி 70,000 கோடி நான் கலெக்ஷன் பண்ண ஆரம்பித்தது, லட்சம் கோடின்னு. இன்றைக்கி 186,000 கோடியில் போய் நிற்கிது கலெக்ஷன். அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் இன்னும் ஏறத்தான் செய்யுமே தவிர லாங் டேர்மில் குறைவதற்கு வாய்ப்பில்லை. மாநிலங்களுக்கும் அவங்களுக்கு உரித்தான ஷேரு வரும், அதிகமாகவே வரும் அப்படிங்கிறதான் என்னுடைய நம்பிக்கை. சரி பார்ப்போம் சார். திருப்பியும் திரு ட்ரம்ப் அவர்களுக்கு கோடி புண்ணியம், மோடி ஜிஎஸ்டி குறைச்சிதான். இன்னும் அது குறைக்காம அந்த 50, 75, 100 கூட ஆக்கினா இன்னும் நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் சார். பார்க்கலாம் சார். மிக்க நன்றி சார். நன்றி.